IELTS எக்ஸாம் எடுப்பது தொடர்பான ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவரா? குறிப்பாக மேலத்திய நாடுகள்ல நீங்க உயர்கல்வியை தொடர்வதற்காகவோ அல்லது குறித்த நாடுகள்ல நீங்க உங்களோட தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்காகவோ நீங்கள் முயற்சிக்கும் போது கட்டாயம் IELTS எக்ஸாம் தொடர்பான ஒரு பரீட்சையை நீங்கள் எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த IELTS எக்ஸாமை நீங்க எடுக்கிறதாக இருந்தால் உங்களுக்கு தேவையான முழுமையான வழிகாட்டலை உதவிகளை என்ன அடிப்படையில் அதை நாங்கள் இலகுவான முறையில் ப்ரிப்பேர் ஆகி அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணலாம், அந்த எக்ஸாமை ஒரு ஸ்மார்ட் வேயில் நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகி அதை ஃபேஸ் பண்ணுறோம், இது தொடர்பான முழுமையான ஒரு வழிகாட்டலை கைடன்ஸை நான் உங்களுக்கு வழங்குறதுக்கு இருக்கிறேன். So if you are looking for or planning to study or work or migrate in abroad, especially if you have an idea to learn all kind of steps connected with your IELTS exam, so I'm there to assist you in order to understand all the concepts related to the 4 skills, especially whatever the skills that you would like to develop in terms of this listening, speaking, reading, writing, grammar and vocabulary. So I'm there to help you all the way through, especially in preparing smartly, and my guidance, based on my experience in coaching IELTS, that would be an added advantage. Then you can get my support, both English and Tamil together. So I'm there to help you. Okay, let's have some understanding about what is IELTS and why we have to sit for IELTS and what are the subject area you have to focus on, and how you can get started by learning from me through my experience in the past that I had both in Gulf and also in Sri Lanka. What is IELTS? IELTS stands for International English Language Testing System. இதை நாங்கள் இன்டர்நேஷ்னலி உங்களோட இங்கிலீஷை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த IELTS எக்ஸாம் ஏற்பாடு செஞ்சிருக்குது. இது பேசிக்கலி கேம்பிரிட்ஜ் எக்ஸாம். ஸோ இதை பிரிட்டிஷ் கவுன்சில் கூடாக இந்த எக்ஸாம்ஸில் நடத்தப்படுகிறது. Basically, Australia and British Council together, they are having some exam systems connected with IELTS. So you can learn these ideas in terms of this IELTS in detail with me. So more than 11,000 organizations around the world, universities, governments, employers, even immigration authorities, they are looking for this IELTS exam band score. நீங்க அந்த பேண்ட் ஸ்கோர் பொதுவாக உங்களுக்கு மூவ் ஆகணும்னா உங்களோட ப்ரொஃபஷனல் பர்பஸ்லேயோ அல்லது அகடமிக் பர்பஸ்லேயோ அல்லது ஒர்க் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் போக வேண்டிய வைக்குமாக இருந்தால் அவங்க உதாரணத்துக்கு UK, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, USA போன்ற நாடுகளில் குறிப்பிட்ட அந்த பேண்ட் ஸ்கோரை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ 6.0க்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட ஆங்கிலத்தில் கம்பிட்டன்சியை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும். அப்போ கம்பீட்டன்ட் யூஸராக நீங்கள் மாறணும். ரைட், கம்பீட்டன்ட் யூஸராக மாறுறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை கருத்தில் கொள்ளணுங்கிறத அடிப்படையாக கொண்ட சில விடயங்களை நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரியணும், பேசிக்காக IELTS எக்ஸாம் நான் இப்போ சொன்னபடி எங்களோட பொதுவான உயர்கல்வியை தொடர்றதுக்கோ அல்லது நாங்கள் ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எடுக்கிறதுக்கோ அல்லது ஒரு ஜொப்பை பெற்றுக்கொள்றதுக்கோ சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கோ கட்டாயம் எங்களுக்கு IELTS பேண்ட் ஸ்கோர் எங்களுக்கு தேவைப்படும். இது 6.0 to 6.5. ரைட், இந்த IELTS டெஸ்ட்டை பொறுத்தவரையில் இதில் 4 ஸ்கில் டெஸ்ட் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், இந்த 4 ஸ்கில்ஸும் வரும். லிசனிங் 30 மினிட்ஸ் லிசனிங்காக இருக்க போது இதில் 40 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். இது சம்மந்தமாக டீட்டெயிலாக நாங்கள் பார்க்கலாம். ரீடிங் 60 மினிட்ஸ், 3 பேசேஜஸ், லாங் பேசேஜஸ் தருவாங்க. அகடமிக் டெஸ்ட்டாக இருந்தால் 40 கொஸ்டின்ஸ். அதே நேரத்தில் ஜென்ரலாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒர்க்கோட ரிலேட்டடான கூடுதலான டெக்ஸ்ட்கள் வரும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அதை இலகுவாக வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பொதுவாக அகடமிக் டெஸ்ட்டில் வரக்கூடிய ரீடிங் லிட்டில் பிட் மோர் ஹார்டர் தேன் ஜெனரல். அதே நேரத்தில் உங்களோட ரைட்டிங் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் டாஸ்க் 1 அண்ட் டாஸ்க் 2 இருக்குது. பொதுவாக டாஸ்க் 1 அகடமிக் எக்ஸாமை பொறுத்தவரையில் டாஸ்க் 1 கிராஃபையும் எஸ்ஸையும் பேஸ் பண்ணியிருக்கும். அதே நேரத்தில் ஜென்ரலாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த கிராஃப் ரைட்டிங் இல்லை டேபிள் ரைட்டிங் பதிலாக, ப்ராசஸ் மேப் ரைட்டிங் பதிலாக லெட்டர் ரைட்டிங், இன்ஃபார்மல் லெட்டர்ஸோட எஸ்ஸே வரும். மினிட்ஸுக்குள்ளே இந்த ரைட்டிங்கை நீங்கள் செய்யணும். அதே போல் ஸ்பீக்கிங் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பீக்கிங் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்கும். ஒரு IELTS என்னன்னு சொல்கிற எக்ஸாமினரோட நீங்கள் 3 லெவலில் இந்த
3 பார்ட்டில் இந்த எக்ஸாம்ஸ் இன்டர்வியூஸ் நடக்கும். அதில் ஃபேஸ் டு ஃபேஸில் நீங்கள் உங்களோட லாங்குவேஜில் உங்களோட ஸ்பீக்கிங் இந்த அபிலிட்டிஸை பார்ப்பாங்க. அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் செஷன் ஆയിരിക്കും. இது சம்மந்தமாக டீட்டெயிலாக நாங்கள் பார்க்கலாம்.